ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லலாம், எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ப்ரோமோ வந்திருக்கு. அதாவது இப்போது லைவில் போன விஷயங்கள் தான். சுபிக்ஷா கிட்ட வந்துட்டு விஜய் பார்வதி, கனி, அதுக்கப்புறம் திவ்யா, அதுக்கப்புறம் விக்ரம், இந்த மாதிரி எல்லாரோட விஷயங்களை வந்துட்டு இப்படி புட்டு வைக்கிறாங்க. அதை வேறு சுபிக்ஷா வேறு வந்து விக்ரம் ஏதோ சொல்லியிருப்பார் போல இருக்குது. அதுக்கும் தகுந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அப்படித்தான் அப்படின்னு. அது என்ன பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஆதரவால் நம்மளோட சேனல் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் தொட போகிறது. நீங்கள் கொடுப்பீங்க நம்புகிறேன். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ என்னென்னா, பார்வதியும் சுபிக்ஷாவும் பேசக்கூடிய விஷயங்கள் வந்து பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வீட்டில் நாம் எந்த விஷயத்தில் ஸ்ட்ராங்காக நம்ம ரூட்ஸ் இருக்கோ, புரியுதா, நம்ம எந்த இதில் ஸ்ட்ராங்காக நம்மளோட ரூட்ஸ் இருக்கோ, அந்த ஆணி வேறு அதைத்தான் வந்து இங்கே வந்து அதை வச்சு தான் தாக்குவாங்க. நீ அதெல்லாம் கண்டுக்காத, நீ அதை நோட் பண்ணியிருக்கியா முதல்ல அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு விக்ரம் சொன்னார், நீ சொல்கிறல, அதாவது இதை மட்டுமே நீ வச்சு இங்கே வந்திருக்க, இவ்வளோ தூரம் போகிற அப்படின்ட்டு. இருக்கட்டும், நம்ம ஒன்று பண்ணால் அவனுக்கு என்ன, ஆமாம் அதை வச்சு தான் நான் பண்ணுறேன்னு சொல்லணும். நம்ம உனக்கு என்ன முதல்ல, அதெல்லாம் வந்து உனக்கு என்ன அப்படின்னு நம்ம கேட்கணும். இல்லைன்னா அதெல்லாம் அவங்களோட ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி, புரியுதா அப்படின்றாங்க. அதை வந்துட்டு அந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு தான் வந்து ஒருத்தவங்களை வந்துட்டு பேசியே வந்துட்டு பிரேக் பண்ணுவாங்க. அதே மாதிரி உக்கார் அப்படின்னு நம்மளை வந்து மட்டம் தட்டுவாங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து சுபிக்ஷா கிட்ட சொல்கிறாங்க. சுபிக்ஷா கிட்டே விக்ரம் சொல்லியிருப்பார் பொழுது, நீ வந்துட்டு அந்த சமுதாயம், மீனவ சமுதாயம்ன்ற ஒரு விஷயத்தையே நீ வச்சு இவ்வளோ தூரம் வந்துட்டு எதை மாதிரி சொல்லியிருப்பாங்களான்னு தெரியல. அதுக்கு அவங்க சொல்கிறேன், நீ அதெல்லாம் கண்டுக்காத. அவங்க நம்மளுக்கு எப்பயும் வந்துட்டு எது வந்து நம்மளுக்கு வந்து செட் ஆகுதுன்னு இருக்கோ, நம்மளுக்கு எது ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அதை வந்துட்டு வேணுட்டு வச்சு அதை வந்து நம்மளை வந்து கலாய்ச்சி நம்மளை வந்து நிலைக்குலை வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதை பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இந்த இடத்துல இப்போ பேசுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு அடி விஜய் பருக்கு எக்கச்சக்கமாக விழுந்தது. அது குறிப்பாக திவ்யாவோட அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து வச்சாங்க பாருங்க அடி. அப்பா அதாவது அடிக்கிற அடி வந்துட்டு தெரியாத மாதிரி இருக்கணும். இவங்க வந்துட்டு எப்படின்னா, ஒரு அடி அடித்தா அது 3 அடி 4 அடி மாதிரி தெரியுது. அந்த அளவுக்கு வந்துட்டு பச்சையாக வந்து அவங்க வன்மத்தை கக்கின மாதிரி இருந்துச்சு. அதை வந்து தவிர்த்துருக்கலாம். திவ்யா அதை வந்து கொஞ்சம் கண்டிச்சிருக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து. ஏன்னா எல்லாருக்குமே கோவம் வரும். அது அவங்க உள்ள என்ட்ரி கொடுக்கும்போதே இந்த மாதிரி தனியாக கூப்பிட்டேன்னா அந்த முதல் தனியாக பேசினாங்க. அப்பயே வந்துட்டு இப்போ அந்த மாதிரிலாம் சொல்லிடாதீங்க, எதுவும் பண்ணிடாதீங்க. ஏன்னா அவங்க அப்பாவை பற்றி அவங்க அம்மா பற்றி அவங்களுக்கு தெரியும். அப்படின்னும் போது அதை சொல்லியிருக்கலாம். பட் அதை தவறிட்டாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தோணுது? விஜய் பார்வதி வந்துட்டு இப்போ வந்து புட்டு எல்லோரும் வைக்கிறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.